நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி 7 சீட்டர் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. ஜாய்ஸ் பார்க்கும்போது ஒரு 7 சீட்டர்ல சூப்பரா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. இந்த 7 சீட்டர்ல லிட்டருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் அப்போ வந்து உங்களால இந்த வண்டியில வந்து எடுக்க முடியும்னு சொல்றாங்க. பேக் சைட்ல இருந்து இன்டீரியர் வியூவை அப்படியே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் ட்ரைபர் RXT வேரியன்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி 7 சீட்டர் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்படியே வண்டி பாடி அவுட்லுக்குலாம் உங்களுக்கு இப்போ அப்படியே காமிப்பாப்ல. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி டு திருநெல்வேலி போடிய வழியில் பாவூர் சத்திரத்தில் ஒரு சுசிலா ஹாஸ்பிட்டல் சொல்லி வரும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் டேமியோ கார்ஸ் அமைஞ்சிருக்கு. அவங்கள்ட்ட தான் அவைலபிளாக இருக்குது. ரேட் ரீசனபிளாக இருக்கும். ரேட் தரமாக ரீசனபிளாக இருக்கும். ரெண்டு டயரும் புது டயர் போட்டாங்க. பேக் ரெண்டும் 90% இருக்கும். டாப் கேரியர் முதற்கொண்டு இருக்கு. வண்டி கலர் எஸ்பெஷலி ட்ரைபர்ல இது ஒரு அட்ராக்ஷனான கலர் சொல்லலாம். இது நிறைய பேருக்கு வந்து இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். பிளஸ் இந்த பிளாக் கலர்ல அந்த மேலே கொடுத்துருக்க அந்த கேரியருக்கும் இந்த லுக்குக்கும் வண்டி வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பெட்ரோல் வண்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது ஒரு 7 சீட்டில் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 21. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சைட் டிசைனே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வைடாக இருக்கும். அந்த கிரில் அந்த கொடுத்துருக்க டிசைனுமே பேட்டர்ன் வைஸ் சூப்பராக இருக்கும். வண்டி அவுட்லுக் பாருங்க. அதே மாதிரி டயர் பாயிண்டோட வியூ காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. டயர் பாயிண்டோட அப்பியரன்ஸை காமிங்க. டயரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயர் தான் வந்து போட்டுக்கிறாங்க. சைடுக்குலாம் பாருங்க. டாப் கேரியர் எல்லாமே அட்டாச்சாகவே இருக்கு. பேக் சைட் வியூலாம் பாருங்க. ஒரு 7 சீட்டில் லிட்டருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் அப்போ வந்து உங்களால் இந்த வண்டியில் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிட்டி சைட்லாம் ஓட்டுறீங்கன்னா 20 கிலோமீட்டர் கூட எடுக்க முடியும். உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க. இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது. சென்ட்ரலாக் வந்துடுது. டியூல் ஏர்பேக் வந்துடுது. ABS வந்துடுது. நீங்கள் இன்னைக்கு தேதிக்கு எர்டிகாலாம் எடுக்க போறீங்கன்னா எர்டிகா 2013-12 வச்சுக்கிட்டே 6 லட்ச ரூபா 6.5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு லேட்டஸ்ட் டைப்பாகவும் ஆயிரும். 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டியூல் ஏர்பேக் வந்துடும். ஸோ உங்களுக்கு இன்பில்டாகவே ரெனால்ட்டோட டச் ஸ்க்ரீன் செட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே லெதரில் இருக்குது. ஃப்ளோர் மேட்டு எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா அடித்து போட்டுக்கிறாங்க. பேக் சைட் வியூ பாருங்கள். ஒரு ஒய்டான அந்த டோரு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒய்டாக வந்து ஓப்பன் ஆகும். ப்ளஸ் உள்ள ஸ்பேஸ் லெக் ரூம் ஸ்பேஸ் ஹெட் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்திருக்கும். இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷல் சொல்லி ஆகணும். ஏசியோட வெண்ட் உங்களுக்கு வந்து இந்த சைடு இந்த பில்லர் சைடு வந்து வந்துருங்க. 2 பக்கமே இருக்கும். ஸோ இங்கேயுமே ஏர் த்ரோ நல்லா இருக்கும். ப்ளஸ் இந்த டாப்லையும் உங்களுக்கு ஏசி வர்றதுனால தேர்ட் ரோ வரைக்கும் ஏசி நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷனில் இருக்கும். பேக் சைடு வாங்க. அப்படி பேக் சைடில் இருந்து இன்டீரியர் வியூவை அப்படியே லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. பேக்ல இருந்து இன்டீரியர் அப்பியரன்ஸும் பார்க்குறதுக்கு இந்த லுக் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க. டோர் வைசர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே இந்த வண்டிக்கு இந்த லுக்குன்னு சொல்லலாம். ஒரே கன்வீனியன்ட்ல அந்த ட்ரைபர் அப்படியே அந்த லுக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் லோ கிலோமீட்டர் 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர் பேக் 2 டயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,28,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. இந்த 6,28,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு 7 சீட்டில் இந்த ஒரு லோ ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து குறைச்சி பேசலாம். குறைச்சி பேசினா ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ்க்கு ரெனால்ட் ட்ரைபர் RXT நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு எர்டிகாவாக இருக்கட்டும் 7 சீட்டில் நீங்கள் டீசல் வண்டி தேடுறீங்க இல்லை பெட்ரோல் வண்டி தேடுறீங்கனாலே 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா தாண்டி வைக்க வேண்டியிருக்கும். லோ மாடலுக்கு 2013-12 அந்த மாதிரியே. ஆனால் ஒரு லேட்டஸ்ட் மாடலாக இருக்கணும். பெட்ரோலுங்கும் போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபேமிலி யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.